Standard 12th உடைய accountancy chapter 1 பார்த்துட்ருக்கோம். அதில் problem 6 பார்த்துக்கலாம். ஸோ question read பண்ணிக்கலாம். Following are the balances in the books of Thomas as on 31st March 2019. Sundry creditors 6 lakh, furniture 80,000, land and building 3 lakh, sundry debtors 3 lakh 20,000, bills payable 1 lakh 20,000, cash in hand 20,000, bills receivable 60,000, stock 2 lakh 20,000. Prepare a statement of affairs as on 31st March 2019 and calculate capital as at that date. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர் வந்துட்டு நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அசட்ஸ் தனியாக லைபிலிட்டிஸ் தனியாக போட்டுட்டு பேலன்சிங் ஃபிகர் தான் நம்ம க்ளோசிங் கேபிட்டல்னு கண்டுபிடிப்போம். அவ்வளோதான். வாங்க சொல்யூஷன் பார்த்துடலாம். இதில் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் எதெல்லாம் அசட் சைட் போகுது, எதெல்லாம் வந்து லைபிலிட்டி சைட் போகுது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்றது அசட்ஸாக லைபிலிட்டிஸாக ஆப்வியஸாக லைபிலிட்டிஸ். ஸோ 6 lakh வந்து லைபிலிட்டி சைடில் போயிடும். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அப்படின்றது வந்துட்டு அசட் சைடில் போயிடுது. லேண்ட் அண்ட் பில்டிங் அசட் சைடில் போயிடும். சன்ட்ரி டெப்டாஸும் வந்துட்டு அது ஆப்வியஸாக ஒரு அசர்ட்டு, ஸோ அதனால் அசட் சைடில் போயிடுது. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அப்படின்றது வந்துட்டு ஒரு லைபிலிட்டிஸ், ஸோ அதனால் லைபிலிட்டி சைடில் போயிடுது. கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்றது வந்துட்டு கரண்ட் அசட், ஸோ அசட் சைடில் போயிடும். பில்ஸ் ரிசீவபிளும் ஒரு அசட், ஸோ அசட் சைடில் போயிடுது. ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அசட்டு, இதுவும் அசட் சைடில் போயிடுது. இப்போ எது அசட் எது லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஷீட்டில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் தாமஸ் ஆஸ் ஆன் 31st 3/19 அப்படின்னு சொல்லிட்டு எழுதினோம். கிரெடிட் சைடில் வந்துட்டு லைபிலிட்டிஸ் அமௌண்ட்டும், டெபிட் சைடில் அசட்ஸும் அமௌண்ட்டும் எழுதிடணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரெடிட் சைடில், அதாவது லைபிலிட்டி சைடில் என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோடைய அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா பில்ஸ் பேபிள், பில்ஸ் பேபிள் வந்துட்டு 1,20,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் அசட் லைபிலிட்டி சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அசட் சைடு பார்த்துடலாம். அசட் சைடில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 80,000. லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 3 lakh. நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி டெப்டாஸ், அமௌண்ட் வந்து 3,20,000. அப்புறமா கேஷ் இன் அண்ட், கேஷ் இன் அண்ட் வந்து 20,000. bills receivable 60,000. stock 2,20,000. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 10 lakhs அப்படின்னு சொல்லி வருது. இப்போ எனக்கு இங்கே வர அமௌண்ட்டையே நான் வந்து லைபிலிட்டி சைட்லேயுமே போட்டுக்க போகிறேன். 10 lakhன்னு போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7,20,000 வரும். ஸோ 10 lakh minus 7,20,000 அப்படின்னு சொல்லி போடும்பொழுது நமக்கு அமௌண்ட் வந்து 2,80,000 வரும். ஸோ அதுதான் நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் அதுதான். இது வந்து நமக்கு பேலன்சிங் ஃபிகர். அமௌண்ட் எழுதிக்கலாம் 2,80,000. இதுதான் பேலன்சிங் ஃபிகரு. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.